அனைவருக்கும் வணக்கம். இந்த வேட்டைக்காரன் படத்துல ஒரு வசனம் இருக்கும், இந்த பயம் எப்படியெல்லாம் வேலை பார்க்குது பார்த்தேன் பையா அப்படின்னு. ஸோ அந்த அந்த காமெடி சீன் தான் நேரத்துக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னு வந்துச்சு. ஒரு கட்டத்தில் நம்ம எதுக்காக அரசியலுக்கு வரணும், அதை நோக்கி நகரணும். அடுத்தவன் எப்படி பண்ணுறான், என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படி அது தேவை. நம்ம கொள்கை கோட்பாடு, நம்ம கொள்கை கோட்பாடு கிடையாது, இருந்தாலும் சொல்றேன். அப்படி இருந்தா சொல்லலாம், ஆனா இல்லாததுக்கு இது அவங்க பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த கோட்பாடை சுமந்து தான் நம்ம மக்கள் மத்தியில் போகணும். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, யாரே வந்து எல்லாருமே அவங்க வேலை கேட்டுருப்பாங்க. நம்ம போய் யாரோட இதுலையும் குறைக்கக்கூடாது. முதல்ல நுழைச்சது யாரு, இவங்க. அதுக்கப்புறம் மக்களோட மக்களை காத்து நிற்கிறது நம்ம அரசு சார்ந்த அமைச்சர்கள் இவங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம வேலை கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளுக்கு தொண்டர்கள் இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள ஒருங்கிணைச்சிருக்கோம். முதல்ல போய் நான் உச்ச நட்சத்திரம், கெரியர் உச்சம் இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு நாட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பழி வாங்கக்கூடிய விரோதத்தில் ஈடுபட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு செய்திகள் வந்து அது உண்மையில மீண்டும் வந்து அது அரசியல் சார்ந்ததாக இல்லை. அது ஒரு காமெடி வீடியோவாக தான் இருக்கே தவிர ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி அதை ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து கேமரா ஆக்ஷன் ரோலிங் ஸோ அப்படிதான் இருக்கே தவிர அது வந்து உள்ளத்து நாளத்தில் வந்தது மாதிரி தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா அதில் பேசக்கூடிய அத்தனை அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை, அடுத்தவர்கள் தான் தவறு செய்தார்கள் என்ற ஒரு ஒற்றை ஒரு மந்திரத்தோடு தான் அவர் பயணிக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே அவர்கள் மீது பண்ண தப்பை அவர்கள் லேட்டாக வந்தாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க எப்படி பண்ணாங்க, இவங்க எப்படி பண்ணாங்க, நாங்கள் என்ன பண்ணது அப்படிதான் சொல்றோம். ஸோ இன்னும் மேலே எழுச்சி வருவேன். அப்போ என்னன்னா கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 52 53 கிட்ட உயிர்கள் பலியாகிடுச்சு. இது வெளியே தெரிஞ்சு வெளியே தெரியாம தானே இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையா? தமிழ்நாட்டில் எல்லா மதத்தோடு ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கு. அதாவது யாரும் ஒப்பிட முடியாத ஒரு அரசு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு மாற்றம் வருகிறாங்கன்னா இப்படிதான் மாற்று, தொண்டர்களை கொண்டு குக்கியதான் மாற்று. அதில் வேற எதுவும் மாற்று கிடையாது. அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுடைய ஒரு ப்ரமோஷன், அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு ப்ரமோஷன் தான் இந்த அரசியல் பிளாட்ஃபார்ம். அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, நமக்கான ட்ரெயின் வருவதற்கு நம்ம பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவாரு. ஸோ அதே மாதிரி அடுத்த லெவலுக்கு அவர் போகிறதுக்காக இந்த ரசிகர் கொண்டு வந்து பயன்படுத்திடுறாங்க. ஆனால் இவங்களும் தெரியாம ஐயோ அவர் வந்து மூச்சு கழுவாம காடியெல்லாம் நினைச்சு போச்சு வீடியோ போடுறாரு, எவ்வளோ சோகமா இருக்கு, ரொம்ப முடியல, கஷ்டமா இருக்கு, மனசு பாரமா இருக்கு, ஐயோ எங்க இப்படிதான் இப்படியா அவங்கள பார்ப்போம், இப்படியா அவங்கள பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 41 பேர் செத்து போறாங்க. இல்லை அதை பற்றி கவலைப்படலையே. ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களே கிடையாது, எல்லாம் தலைவர்கள். ஸோ அப்படி இருந்து கூட ஒரு நாள் ஒரு இரங்கல் செய்தி. உலக வரலாற்றில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர், ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய பொதுச் செயலாளர் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தலைவர் வாங்க கேட்டிருக்கீங்களா? உலக வரலாற்றில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 196 உலக நாடுகளுக்கு மேலே இருக்கு. ஒரு உலக நாடுகளுக்குள்ள ஒரு பொதுச் செயலாளர் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒழிச்சு போனது சரித்திரமே கிடையாது. முதல் முறையாக ப்ரூசி என்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய உரிமையாளர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. ஏன் பண்றாரு? அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அங்கே பாண்டிச்சேரி போனா அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் எக்ஸெல் குறிப்பிடுவாங்க. அது பாண்டிச்சேரியில தான் எக்ஸெல் இருக்கு. தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் அது ஒரு வார்டு கவுன்சிலர். ஒரு வார்டு கவுன்சிலர், ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா, இல்லை நம்ம ஒரு முனிசிபாலிட்டி இருக்குன்னா, இல்லை ஒரு மாநகராட்சினா அது கவுன்சிலர் என்ன ஈக்குவல் பவரோ அதே போல தான் பாண்டிச்சேரியில் ஒரு எக்ஸெல். இது கூட தெரியாம இங்கே அரசியல் பண்றாங்க. ஒரு பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் காரணம் வேண்டும், தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும், தமிழர்களும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் எங்கேயுமே தமிழர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவரை கொண்டு வந்து இங்கே அரசியல் செய்வது நாகரிகம் இல்லை. தமிழ்நாடு வந்து தமிழுக்கான நாடு, இங்கே வந்து தமிழ் தான் ஆள வேண்டும். ஆனால் பிறவர்கள் வந்து உதவுறாங்க. நாங்கள் ஆளக்கூடிய அதிகாரம் தமிழுக்கு தான் வரும். இது செந்தமன் சீமான் தான் ஆட்சியமாக சொல்லுவாங்க. அதே வரிசையில் நேற்று வீடியோவில் திடீர்னு பார்த்தா சிஎம் சார்னு சொல்றாங்க. ஏன் அங்கேயும் சொல்லலை? அதான் நான் வேட்டைக்காரன் படத்தில் குறிப்பிட்டது அந்த பயம். இந்த பயம் இப்படிலாம் வேலை செய்யும். ஏன் நேரத்தையும் சொல்லாங்க ஸ்டார்டிங்னு ஏன் சொல்லலை? சொல்லுங்க, நீங்க தைரியமா நினைச்சு படத்தில் 50 பேர் அடிச்சு போடுறீங்க. அங்கிருந்து ஃபிளைட் பிடிச்சி இந்த பீச் பண்ணிருக்க அந்த ஃபிளைட்ல மொத்த ஃபிளைட்ல நீங்க பாகிஸ்தான்ல போய் விழுந்து வருகிறது. அது திரையில் தரையில் ஒரு துளி கூட
இன்னைக்கு கூட தமிழ் சமூகம் அது புரிய மாட்டேங்குது. ஏன் இந்த லெவலில் இருக்காங்க, ஏன் இப்படி போறாங்கன்னு அவங்களுக்கும் புரியல, அது நடத்துறவங்களுக்கும் புரியல. ஆனால் இது முற்றிலும் ஒரு மாறான ஒரு அரசியல், அதுவும் தவறான அரசியலை நோக்கி இந்த கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதுல இருந்து மக்கள் விடுபட வேண்டும் சொன்னால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. சிலர் இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் கட்சிகளை பிடிக்காத சில பேர் செய்யக்கூடிய சதிதான் இந்த வேலை. இவங்க இந்த மாதிரியான ஆட்களை உள்ள இறக்கி விட்டு இவங்க கெரியர் உச்சம். இந்த கெரியர் உச்சம்னா என்ன எனக்கு தெரியும். இந்த கெரியர்னா என்ன? ஒரு துறையில நம்ம சாதிச்சுட்டு இருக்கோம், இல்லை நம்ம ஒரு துறை சொந்த பயணிச்சுட்டு இருக்கேன், அது கெரியர்னு சொல்லுவாங்க. அந்த கெரியர் உச்சம்னா உலகத்துல வேற எந்த நடிகருமே கிடையாது. இந்த எந்த நடிகருமே தான் ஒரு பெரியவன், தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு இமயத்துக்கு சமமானவன், எந்த நடிகரும் குறிப்பிட்டதில்லை. இந்த தற்கொலை முன்னேற்ற கழகம் தான் குறிப்பிடும். அது ஏன்னா இன்னும் மக்களை அடிமைப்படுத்தி இருக்கிறார். இவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களை இன்னும் சிந்திக்க விடாமல் அடுத்த லெவலுக்கு மக்களை பொருளாதாரம், கல்வி, வளர்ச்சி இதுல எல்லாம் போக விடாம இந்த மாதிரியான சினிமா முகத்தில் மூழ்கி இதில் சிலர் குளிர் காய்கிறார்கள். அந்த குளிருக்கு தமிழ்நாடு மக்கள், அப்பாவி மக்கள் 41 பேர் பலியாகிட்டார். அதுல சொல்லப்போனா நேற்றைக்கு இந்த மதியம் கைது பண்ணி நீதிமன்ற காவலில் வைக்கிறாங்க. எல்லாருமே அவங்க மகனை அழுறாங்க அப்படின்னு தாங்க முடியல அப்படிலாம் கரெக்ட் பண்ணுவோம். 41 குடும்பத்தில் அழுகிறாங்க, அதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான அரசியல் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை? நான் இதை கொண்டு வருவேன், இந்த முல்லை பெரியாறு, இல்லை காவேரி, கச்சத்தீவு, இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் முன்னெடுப்பேன். கேரளா பேசுவேன், இல்லை ஆந்திராவில் நான் பேசுவேன், அந்த முல்லை பெரியாறு பிரச்சனை நான் தீர்த்துருவேன், அதை சொல்லி அரசியல் பண்ணணும். அவங்க எப்படி பண்ணாங்க, இவங்க எப்படி பண்ணாங்க, இதை பார்த்து பயமா இருக்கா? இவன் பயப்பட முடியாது. நம்ம பேசும்போது அரசியல் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது மதிப்பு. அது நீங்க சொல்லுங்க, அந்த கெரியர் உச்சத்தில் இருக்கிறவங்க பேசும்போது இன்னும் அதுக்கு கேள்வி கூட. ஸோ இந்த மாதிரியான அரசியலை மக்கள் நிச்சயமாக புறக்கணிப்பார்கள். வரும் காலங்களில் நல்லவர்களே தேர்வு செய்வார்கள். மக்களுக்கான காலத்தில் இப்போதே தேர்வு செய்வார்கள். செத்து குச்சி படத்தை போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. அந்த படத்தோடு நின்று அரசியல் பண்றாங்க. சில இதே மாதிரி தற்கொலை கூட்டங்கள் அதல்ல. அந்த மக்களுக்கு என்ன தேவை? அந்த மக்களோட மக்களாக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கிறது உலக நாடு பாராட்டும். தமிழ்நாடு அரசு இவ்வளோ இது பண்றாங்களே அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த மக்களோட மக்களாக இந்த அரசு சார்ந்த அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகள், அது தாக்கிக்கூடிய அரசியல் இயக்கங்கள், ஸோ அந்த அளவுக்கு மக்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து மக்களோட பயணிக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் நமக்கு தேவை. ஒரு பிரச்சனை வந்தவங்களை விட்டுட்டு போகிறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது, யாரும் பண்ணுவாங்க. இதோட பேர் குறைக்காது. ஸோ இந்த மாதிரியான அரசியலை புறந்தள்ளி நேர்மையான அரசியல், மக்களுக்கான அரசியல், பெண்கள், கர்மர்கள், காவலர்கள் கண்ட அரசியல், ஸோ அந்த அரசியல் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. நன்றி.